அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி உலகம் முழுவதும் உள்ள மக்களால் கொண்டாடப்படும் தினம்தான் ஆங்கில புத்தாண்டு. 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டாக தற்பொழுது உலகமே கொண்டாடி கொண்டு வருகிறது. எப்படி ஜனவரி 1ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டாக மாறியது, எத்தனை ஆண்டுகளாக புத்தாண்டு ஜனவரி 1ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றியும் புத்தாண்டிற்கு பின்னால் உள்ள வரலாற்றையும் காணலாம். கிமு 45ஆம் ஆண்டு முதல் ஜனவரி 1ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது. இது குறித்த வரலாற்றை தான் இங்கு நாம் காணப்போகிறோம். உலகத்திலேயே நியூசிலாந்து நாட்டின் சமோவா பகுதியில்தான் முதலில் ஆங்கில புத்தாண்டை பிறக்கிறது. இந்திய நேரப்படி டிசம்பர் 31ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு அங்கே ஆங்கில புத்தாண்டு பிறந்து விடுகிறது. அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவில் மாலை 6:30 மணி அளவில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. பட்டாசுகளை வெடித்தும் வான வேடிக்கைகளை நிகழ்த்தி மக்கள் புத்தாண்டை வரவேற்கின்றனர். புத்தாண்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. எனினும் அப்போது ஜனவரி 1ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டாக கொண்டாடப்படவில்லை. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன் மெசபடோமியாவில் வாழ்ந்த சுமேரியர்கள் நாகரிகத்தில் சிறந்து விளங்கினர். அவர்கள்தான் வான ஆராய்ச்சியில் ஆர்வமுற்று ஈடுபட்டு காலத்தை கணிக்கும் அறிவு பெற்று முதலில் நாட்காட்டியை உருவாக்கியவர்கள். சுமேரிய நாகரிகம் வீழ்ச்சி அடைந்த பிறகு அந்த நாட்காட்டி மறைந்தது. அவர்களை போன்றே உயர்ந்த நாகரிக மக்களான எகிப்தியரும் ஒரு நாட்காட்டியை தயாரித்தார்கள். சூரிய உதயமே இவர்களுக்கு அந்நாளின் தொடக்கம். கிமு 45ஆம் ஆண்டிற்கு முன்னர் ரோம் நாட்டவரின் ரோமன் காலண்டர் என்ற ஒரு காலண்டர் கணக்கு தான் கடைபிடிக்கப்பட்டது. அன்று ஒரு நிலவு பூமியை சுற்றி வரும் காலத்தை வைத்து காலத்தையும் வருடத்தையும் கணக்கிட்டு வந்தனர். அன்றைய காலத்தில் சூரியனை விட நிலவை வைத்து காலத்தை கணக்கிடும் முறை தான் பல கலாச்சாரங்களில் இருந்துள்ளது. கிமு 7ஆம் நூற்றாண்டில் இருந்து ரோமானியர்கள் பயன்படுத்திய நாட்காட்டியில் மார்ச் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை 10 மாதங்களே இருந்தன. மார்ச் மாதம் முதல் மாதமாக இருந்தபடியால் மார்ச்சில் தான் புத்தாண்டு கொண்டாடப்பட்டது. அதைத் தொடர்ந்து ரோமானிய மன்னரான போம்பிலியஸ் 2 மாதங்களை சேர்த்து மொத்தம் 12 மாதங்களாக்கினார். அந்த நாட்காட்டியின் பெரும் குறைபாடு காரணமாக பருவகால மாற்றங்களோடு அவை ஒத்துப்போகவில்லை. பின்னர் ரோமானிய மன்னன் ஜூலியஸ் சீசர் ஆட்சிக்கு வந்தபோது புதிய நாட்காட்டியின் அவசியத்தை உணர்ந்தார். எகிப்திய விண்ணியல் வல்லுநர் ஜொசிஜீனஸ் என்பவரை சந்தித்து இந்த கால அளவு கணக்கீடு குறித்து பேசினார். அப்பொழுதுதான் அவர் சூரியனை மையமாக கொண்டு பூமி சுற்றுவது குறித்தும் சூரியனை மையமாக வைத்து காலத்தை கணக்கிட வேண்டும் என விளக்கி கிமு 46இல் புதிய காலண்டரை தயாரித்து தந்தார். இவை 16 நூற்றாண்டு காலம் ஐரோப்பியரின் புழக்கத்தில் இருந்தது. லீப் ஆண்டு என்பதும் அவருடைய ஏற்பாடுதான். இதற்கு ஜூலியன் காலண்டர் என்று பெயர் வந்தது. அதிலும் குறை இருந்ததாக காலப்போக்கில் தெரிய வரவே 13ஆம் கிரிகோரி என்ற போப் ஆண்டவர் கிபி 1500களில் லீப் ஆண்டை உருவாக்கி புதிய காலண்டரை உருவாக்கினார். இதைத் தொடர்ந்து கிரிகோரியன் காலண்டர் நடைமுறைக்கு வந்தது. 1582ஆம் ஆண்டு 2 சீர்திருத்தங்களை செய்தார். இது சரியென ஜூலியஸிற்கு பட்டது. இந்நிலையில் நாம் இன்று அதே ஆங்கில கணக்கீட்டு முறையில் தான் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடி வருகிறோம். அதில் தான் ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்த கணக்கீடு உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டபடியால் நாம் குறிப்பிட்ட நாளையே ஆங்கில புத்தாண்டாக கொண்டாடி வருகிறோம். இதுதான் புத்தாண்டிற்கு பின்னால் இருக்கும் வரலாறு. புத்தாண்டின் தீர்மானங்கள் இன்றோ நேற்றோ தொடங்கியதில்லை. புத்தாண்டின் தீர்மானங்களை மேற்கொள்வது ஆதி காலத்தில் இருந்து வழக்கத்தில் உள்ளது. பாபிலோனியர்கள் புத்தாண்டில் பழைய கடன்களை அடைப்போம் என்றும் கடன் வாங்கிய பொருட்களை திருப்பி தருவோம் என்றும் உறுதி பூண்டனர். நாமும் சபைகளில் சில பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் என்றும் சில கெட்ட காரியங்களை விட்டு விடுவேன் என்றும் தீர்மானங்களை செய்திருப்போம். அவற்றில் சிலவற்றை காண்போம்.
ஒரு ஆண்டிற்கு ஒரு முறையாவது பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து முடிப்பேன். ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது சுவிசேஷத்தை அறிவிப்பேன். தினமும் 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுவேன். ஞாயிற்றுக்கிழமைகளில் தவறாமல் ஆலயத்திற்கு வருவேன். சினிமாவிற்கு போக மாட்டேன் என்றும் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, கணவன் மனைவிக்கு இடையில் பிரிவினை, பொறாமை, குடிவெறி, பொருளாசை, மற்றவரை உதாசீனப்படுத்துதல், பயம், அவிசுவாசம், உலக சிநேகம், பொய் பேசுதல் ஆகியவற்றை விட்டு விடுவேன் என்றும் நாமும் எத்தனையோ பொருத்தனைகளை நிறைவேற்ற ஆவலாக இருந்திருப்போம். சில நாட்கள் முயற்சி செய்து கைவிட்டும் இருந்திருப்போம். இந்த 2023ஆம் ஆண்டில் நாம் எடுத்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவோம். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆமென். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்ணலை